உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டோம்னா எங்க பேச்சை நாங்களே கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் மாணவர்கள் டெல்லியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இதுவரையும் எத்தனையோ ராஜினாமாக்களை கேட்டு போராட்டங்கள் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அடங்க மாட்டோம், அடாவடியாக தான் இருப்போம், அடமண்ட்டாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த மோடி கவர்மெண்ட்டை அடிபணியை வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை தான் மாணவர்கள் வந்து ஜெயிச்சு எடுத்திருக்காங்க. இதில் என்னன்னா, இதுக்கு நம்ம முதல்ல நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த போராட்டத்தோட வெற்றிக்கு கரப்பாம்பூச்சிகள் ஜென்சி இளைஞர்கள் அப்படின்னு சொன்ன தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு தான் சொல்லணும். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சிஜேபி அப்படிங்கிற ஒரு இயக்கம் சோசியல் மீடியாவில் உருவாச்சு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து முதல் போராட்டம் இந்த நீட் குளறுபடிகளுக்கு எதிராக தான் வந்து நடத்தினாங்க. அந்த போராட்டத்திலே வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு அவரோட அமைச்சர் பதவியை. இதுக்கு முன்னாடி வந்து சுஷ்மா ஸ்வராஜ், ராஜ்நாத் சிங் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணணும்னு எதிர்கட்சிகள் வலியுறுத்தினா கூட அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சர் இவங்கெல்லாம் யாருமே ரிசைன் பண்ணல. எதுக்குமே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு வந்து பண்ண வச்சிருக்கிறாங்க மாணவர்கள். இந்த இதை வந்து தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாருன்னா, அவர் ஏதோ தப்பு பண்ணதுக்கெல்லாம் பொறுப்பெல்லாம் ஏத்துக்கல. அப்புறம் நாங்க வந்து ஒரு மாதிரி மாணவர்கள் இங்க ஜந்தர் மந்தர்ல இருந்து இந்தியா முழுக்க போராட்டம் நடக்குது. இத நாட்டுக்கு எதிராக செயல்படுற தேச விரோத சக்திகள் பயன்படுத்தி ஏதாவது பண்ணிடக்கூடாது. அதே நேரத்துல மாணவர்களோட கல்வியும் அவங்களோட தொழில் வளர்ச்சி, நாட்டோட வளர்ச்சி இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ அதனாலதான் நான் வந்து ரிசைன் பண்ணியிருக்கேன். அந்த தேச விரோதிகள்ன்றது யாரு சொல்றாருன்னு தான் தெரியல. அவர் இல்லை, அவரை சொல்லல, அவர் வேற யாரையும் சொல்றாரு. அவர் யார சொல்றாருன்னு அவருக்கு தான் தெரியும். பட் இதனாலதான் நான் ரிசைன் பண்ணேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் மாணவர்கள் இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல பெரிய கொண்டாட்டத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, முதல்ல இந்த ராஜினாமா செய்தி கேட்டோடனே வந்து அபிதிக் ஜிப்சி வந்து கத்துற சவுண்ட் இருக்குல்ல, அவருடைய ரிலாக்ஸா அப்படியே போனை காதுல வச்சுக்கிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுறாரு. அதை பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த வெற்றி வந்து இந்த போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி, ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல பேசுறாரு. அதே மாதிரி இந்த நீட் தேர்வுனால தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவர்களுடைய புகைப்படத்தை வச்சு ஒருத்தருடைய பேரையும் சொல்லி இந்த வெற்றி எல்லாம் இவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ற விஷயத்தையுமே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த மைதானமே பெரும் சத்தத்தோட கோலாகலமா கொண்டாட்டத்தோட இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு நடுவுலயும் ஒரு விஷயத்த அபிஜித் வந்து ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கிறாரு. போராட்டத்தை நாங்க வந்து முடிவுக்கு கொண்டு வரல, ஏன்னா எங்களுடைய இன்னும் 2 கோரிக்கைகள் இருக்கு. ஒண்ணு வந்து முதல் கோரிக்கை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதை நீங்க இன்னும் அதை பத்தி எதுவும் பேசல. இன்னொரு விஷயம் வந்து இந்த கலவரம் நடந்ததுனால, அதாவது மாணவர்களுக்கும் போலீஸ்க்கும் நடுவில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அதுல நிறைய மாணவர்கள் மேல வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த வழக்குகள்லாம் வாபஸ் ஆகணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி அந்த ரிசர்வ்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதே மாதிரி டெல்லி போலீஸ்லாம் மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கோரிக்கைகள் நிறைவேற வரையும் போராட்டம் தொடரும்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்போ பாஜக அரசாங்கம் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரியே யாரும் வந்து ராஜினாமா பண்ண மாட்டாங்க. ஆனா அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருப்பாங்க. ராஜினாமா பண்ண முடியாதுன்றது மட்டும் இல்லாம அந்த துறை அமைச்சர் கடைசி வரைக்கும் பதிலே பேசாம இருப்பாரு. இப்போ வந்து என்னன்னா வேற வழி இல்ல. இது வந்து அவங்க என்ன இதோட பின்னணி அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஜந்தர் மந்தர்ல மட்டும் போராட்டம் நடந்திருந்தா கூட ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். பட் இது எல்லை மீறி போயிடுச்சு. எல்லா மாநிலங்கள்லயும் போராடுறாங்க. பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல கூட பெரிய போராட்டங்கள் நடக்குது. ஏன்னா நம்ம கூட பார்த்தோம், மும்பைல இந்த போலீஸ் வேனை வந்து ஒரு பெண் ரியான்னு சொல்றாங்க அவங்க பேரு, ஒரு 40 நிமிஷம் அந்த போலீஸ் வேனை அவங்க தடுத்து நிறுத்தி வச்சிருந்திருக்காங்க. அந்த போட்டோ மிகப்பெரிய வைரல். ஏன்னா அவங்க வந்து டீடைன் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வேனுக்குள்ள ஏற்றி வச்சிருக்காங்க, எந்த வித ஒரு அடிப்படை சட்ட ரீதியாக எதுவுமே பண்ணாமல் சும்மா ஏற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அந்த பெண் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லா மாநிலங்கள்லையும் பரவுறது பிஜேபிக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை வாங்கி கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சட்ட நூல்ல இருந்தே ரொம்ப காத்திரமான விமர்சனங்களையுமே காவல்துறை முன்னோக்கி வச்சிருக்கிறாங்க. ஆமா, இதுல என்னன்னா அவங்க வந்து அன்னைக்கு அடிச்சு கலைச்சிடலாம் அந்த போராட்டத்தை அப்படின்னு தான் அந்த அரசாங்கம் நினைச்சிருக்கு. பட் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அடிக்கடிக்க கருப்பாம்பூச்சிகள் மாதிரி வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாங்க முடியாம தான் இன்னைக்கு வந்து அந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிறத தர்மேந்திர பிரதான் வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் இன்னும் 2 கோரிக்கைகளும் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க டெல்லி வட்டாரத்துல விசாரிக்கும் போது. பட் அதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுமே, நம்ம ரொம்ப வீக்கான கவர்மெண்டா மாறிடுவோமேங்கிறது மட்டும்தான் டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு.
எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே நீங்க என்ன இன்னும் வீக்கான கவர்மெண்ட் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. இதுல இன்னொரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு. சிஜேபியும் மத்திய அரசு தரப்புலையும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அந்த மீதி கோரிக்கைகள் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவங்க எப்பவுமே வினோதமா ஏதாவது சொல்லுவாங்கல்ல, நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. டாலர் மதிப்பு அதெல்லாம் வந்து நோ கமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கல்ல. இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நீட் 1 மாசம் பேப்பர் லீக் வந்து நடந்து அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு திரும்ப எக்ஸாம் நடத்துனாங்கல்ல, அது நிறைய மாணவர்களுக்கு பிடிச்சிருந்தது மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க கிட்ட வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி சில பேர் சொல்றாங்க, ஒரு மாசம் வந்து எனக்கு கேப் கிடைச்சது, நான் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி திரும்ப எழுதியிருக்கேன். யாருக்கு கேப் கிடைச்சது? அதான் அவங்களுக்கு கிடைச்சதா, மாணவர்களுக்கு. அவங்க வந்து நிர்மலா சீதாராமன் கிட்ட சொன்னாங்களாம், இந்த மாதிரி 1 மாசம் நல்லா கேப் கிடைச்சதுனால இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நான் நல்லா எழுத முடிஞ்சது. முந்தின எக்ஸாம் அவங்க எல்லாம் சரியா எழுதாதவங்க போல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அதுல நல்லா எழுதின ஆஹா, இவங்க சொல்றத பார்த்தா யாரோ நல்லா எழுதலங்கிறதுக்காக ரீ எக்ஸாம் வச்சாங்களாங்கிறதெல்லாம் தெரியல. இதெல்லாம் விசாரிக்கணும். நீட் பேப்பர் லீக்க விசாரிக்க நாங்க விரைவு நீதிமன்றம் போட்டிருக்கோம், யாரையும் விட மாட்டோம்னு பிரதமர் மோடி சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தாரு. இப்ப செகண்ட் வீடியோ ஒன்னு போட்டிருக்காரு. அவருக்கு என்ன இப்ப இன்ஸ்டால இறங்கிட்டாரு போலியே? ஆமா, அவர் தான் சொல்றாரு, இன்ஸ்டால எல்லாரும் ரீல்ஸ் போடுங்க அப்படின்றாரு. முதல்ல அவர் போட்ட ரீல்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறது, ரீல் அந்து போச்சுங்கிற மாதிரி தான் ஒன்னு போட்டிருக்காரு. என்னன்னா, எல்லா இளைஞர்களுக்கும் நன்றி, நான் ஒரு வீடியோ போட்டேன் நள்ளிரவுல, அதை பாசிட்டிவா நீங்க வந்து ஒரு ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. யாரு கொடுத்தான்னு தெரியல. அதுல பாருங்களேன், அவர் நெகட்டிவ்ல கூட ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான மனிதரா இருக்காரு அவரு. சரி, அதனால வந்து அவர் அந்த மாதிரி தேங்க்யூ எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்தியன் இளைஞர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ தர்மேந்திர ஏதாவது தனிப்பட்ட வரும் வன்மம் இருக்குமோ அது நமக்கு தெரியல. ஆனா வந்து இன்னைக்கு பதவி பறி போயிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அவர் ரீல்ஸ் போடுங்க அப்படின்றாரு அமைச்சர்களை. இங்க சொன்னது மட்டும் இல்லாம இங்க சொல்லாமே தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. எதிர்கட்சியில இருக்கிறவங்க சொல்லிருக்காங்கல்ல, ரீல்ஸ் போடுங்க, இன்ஸ்டாக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க இல்லையா? ஆமா, அதே மாதிரிதான் அவரும் சொல்றாரு. ஏன்னா இளைஞர்கள் எல்லாமே, ஜென்சி இளைஞர்கள் எல்லாமே அவங்க வந்து இன்ஸ்டாக்குள்ளதான் இருக்கிறாங்க. சோ நம்ம இன்ஸ்டாக்குள்ள போகணும். ஒவ்வொரு அமைச்சரும் இன்ஸ்டாகிராம் வந்து டெவலப் பண்ணுங்க, நல்லா இருக்கு, ரீல்ஸ் போட்டே நம்ம ஆட்சியில இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு யாரோ நம்பிக்கை கொடுத்திருக்காங்க போல. ஒரு ஸ்டேட் கொடுத்திருக்கு. அதனால வந்து அவருக்கு வந்து அது மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுதான் அந்த அமைச்சரவை கூட்டத்துல மோடி பேசினதா நேஷனல் மீடியாஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு, பஞ்சாப்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருடைய பதவி காலம் வந்து 21ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. ராஜ்யசபா எம்பி பதவி காலம், அதனால ரிசைன் பண்ணிருக்காரு. பட் இது வேற மாதிரி, இன்ஸ்டால்லாம் வேற மாதிரி வந்தது. பட் இல்ல, உண்மை அது இல்ல, இவர் தான் தர்மேந்திர பிரதான் அப்படின்னு சொன்னா கூட சில பேர் சொல்லுவாங்க. பட் நம்புறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆமா, அது ஆனா வந்து மாணவர்கள் இளைஞர்கள் நம்ப போறது கிடையாது. அவங்க கையில தான் இன்னைக்கு இணையம் வந்து இருக்கு. அதனாலதான் இணையத்தையே முடக்கி வச்சிருந்தாங்க டெல்லியில. சோ இப்போ என்னன்னா, அவர் இணையமைச்சர் பாருங்களேன், அவர் இணையத்தை முடக்கி வச்சிருந்துமே இவ்வளவு வீடியோஸ் வெளியே வந்து வேர்ல்ட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி, அதனாலதான் ஜி சொல்றாரு உடனே இன்ஸ்டா ஓபன் பண்ணுங்க அப்படின்றாரு. ஓகே, இன்ஸ்டா ஓபன் பண்ணாலும் அங்க என்ன பேசணுமோ அதை பேசும்போதுதான் அந்த மாணவர்கள் கிட்ட போய் ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்க பேசுறதெல்லாம் அங்க போய் ஹிட் ஆகுமாங்கிறதெல்லாம் தெரியல. சரி, ஓகே. வந்தே மாதரம் அதுதான் ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருந்தது. ஆமா, அதுல ஒரு மசோதா வேற கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன மசோதா அப்படின்னு சொன்னா, எதிர்கட்சிகள் எதிர்ப்பை மீறி இந்த மசோதா வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. தேசிய கொடியும் தேசிய கீதத்தையும் அவமானப்படுத்தினா எந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கப்படுமோ அதே மாதிரியான தண்டனை தேசிய பாடல் வந்தே மாதரத்தை அவமானப்படுத்தினா கொடுக்கப்படும். அதாவது 3 வருஷம் தண்டனை இருக்கு. சோ அந்த மாதிரி வந்தே மாதரத்தை வந்து 6 சரணத்தையும் சரியா பாடணும் அப்படின்ற வழிகாட்டு நெறிமுறையும் கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்து எதிர்கட்சிகள்ல இருந்து வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஒரு மதத்தை வந்து, ஒரு நாட்டை மத ரீதியா உருவகப்படுத்துறது தான் வந்தே மாதரம். அது நம்ம மதச்சார்பின்மைக்கு எதிரானதுன்னு சொல்லும் போது இவங்க மசோதாலாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சோ அவங்களோட அஜெண்டா இதுதான், அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் என்னுடைய மசோதா நிறைவேறும் அப்படின்னு நிறைவேறிக்கிட்டே இருக்குது. அதுதான் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த போராட்டம் தமிழ்நாட்டிலையுமே தொடர்ந்தது. பாலன் இல்லத்துல தொடர்ச்சியா நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் ஒரு போராட்டத்தை நீட்டுக்கு எதிராக நடத்தியிருந்தாங்க. அதுல நாம் தமிழர் கட்சியில இருந்து இடும்பாவனம் கார்த்தி வந்து தமிழ்நாட்டு அரசை நோக்கியும் நிறைய கேள்விகளை வச்சிருந்தாரு. ஏன்னா வந்து நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துலாம் கர்ச்சீஃபை கட்டி போய் அங்க நின்னாரு விஜய். இப்போ முதல்வர் ஆனதுக்கு பிறகு ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? கட்டிட்டு போய் நின்னாரா? அப்ப கர்ச்சீஃபை கட்டிட்டு போலன்னா அங்க என்ன நடந்திருக்குங்கிறது. அதனால அது சேஃப்டிக்காக கட்டிட்டு போயிருந்திருக்காரு. பட் இப்போ வந்து அந்த மாதிரி ஏன் வந்து அவர் குரல் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருக்காரு. அவர் கொடுக்கலன்னா என்ன, நான் கொடுக்குறேன், எங்க அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன்ட்டு ஆதவ அர்ஜுனா வந்து வந்திருக்காரு. பட் அவர் சொல்றதுல என்ன சொல்றாருன்னா,
நாங்க வந்து அனிதா உள்ளிட்ட நிறைய சகோதர சகோதரிகளை இந்த நீட்டால நம்ம இழந்திருக்கோம். அதனால நீட்டுக்கு எதிராக தான் எப்பவுமே தமிழ்நாடு அரசு இருக்கும். போராடுற மாணவர்களுக்கு நாங்க துணை நிற்கிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டெல்லியில நடக்கிற போராட்டம் அப்படிங்கிறது வந்து நீட் குளறுபடிகளுக்கு எதிராக தான் நடக்குது. நம்ம வந்து நீட்டையே ஒட்டுமொத்தமா எதிர்க்கிறோம். ஸோ அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கும் வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நம்ம எல்லாமே நோட்டீஸ் பண்ணா கூட ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வரையும் தாவேகா சார்பில் யாருமே தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணுங்கிறத அவங்க வாய் திறந்து சொல்லவே இல்லை. எனக்கு இந்த இடத்துல வந்து கனிமொழி சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம். என்ன சொல்றாங்க? அவங்க வந்து விமர்சனத்துல பாஜகன்ற வார்த்தை கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அதுதான், பாஜகவும் சேர்த்துக்க மாட்டாங்க, தர்மேந்திர பிரதானும் சேர்த்துக்க மாட்டாங்க போல. பட் எப்படியோ அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் இன்னைக்கு. இதுல இன்னைக்கு வந்து நடிகை ஜோதிகா கூட தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்டா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல கமல்ஹாசனுடைய ட்வீட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. எப்பவுமே அப்படித்தானே இருக்கும். என்ன சொல்றாரு? அவருக்கு இன்னொரு விஷயம் அவர் எழுதுனது புரிஞ்சுது. புரிஞ்சுதா? கொஞ்சமா புரிஞ்சதை வச்சு சொல்றேன். சொல்லு. அதாவது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் நியாயம் கிடைக்கணும், அங்க களத்துல பாதிக்கப்பட்ட காவல்துறைக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்றாரு. ரெண்டு பக்கமும் சேம் கோல் போட்டுட்டு இருக்காரு. இப்ப எங்க இருக்காரு? மையத்துல இருக்காரு. இப்ப எப்பயுமே மையத்துல இருக்காரு. சரி, ஓகே. எது எப்படியோ இந்த போராட்டம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதை யாருமே பங்கு போட்டுக்க முடியாது. எதிர்கட்சிகளோ இல்ல வேற யாருமோ வந்து இதுல பங்கெடுத்துக்க முடியாது. இதை வந்து ரொம்ப அழுத்தமா வெற்றிமாறனுமே பதிவு செஞ்சிருந்தாரு சென்னையில மாணவர்கள் மத்தியில பேசும்போது. உங்கள் போராட்டத்துக்கான கிரெடிட்டை யாரும் எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க, அது உங்களுக்கான போராட்டம், உங்களுக்கான அடையாளம் அப்படின்ற மாதிரி பேசி அவர் சொல்லியிருக்காரு. இப்ப என்னன்னா, இதுல வந்து மாணவர்கள் அப்படிங்கிறது அந்த சிஜேபி மட்டும் இல்லாம எஸ்எஃப்ஐ போன்ற பல அமைப்புகள் வந்து இதுல போராடி இருக்காங்க. எல்லா மாணவர்களுக்குமே கிடைத்த ஒரு வெற்றி தான் இது. கண்டிப்பா இதுக்கப்புறமும் இது வந்து பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான். ஏன்னா இதுக்கப்புறம் திரும்ப சிஜேபி வந்தாங்கன்னா, அவங்க ஒரு போராட்டத்தை திரும்ப முன்னெடுத்தாங்கன்னா இதே மாதிரி தலைவலி நமக்கு வருமா அப்படிங்கறதெல்லாம் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நேத்து இரவு கூட அபிஜித் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, நாங்களும் எங்கள் அமைப்பை சார்ந்தவங்க கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அச்சம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனாலும் இந்த போராட்டம் தொடரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? ஆமா, சொல்லியிருந்தாரு. இப்ப சோனம் வாங்சுக் அவருமே உண்ணாவிரத போராட்டம் இருந்தாரு. அவருக்குமே இந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியில மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவரும் சொல்லியிருந்தாரு, ஜனநாயகம் அப்படின்றது ரோட்ல இருந்து தான் வரும். ஐ மீன் அது வந்து ஜனநாயகம்ன்றது ஒரு இடத்துல இல்ல, அது மக்கள்கிட்ட இருந்துதான் அரசை நோக்கி வரக்கூடியது அப்படின்றது. சில பேர் கூட இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் போது போராட்டம்லாம் நாட்டோட வளர்ச்சியை கெடுக்கும், தடுக்கும் அப்படின்லாம் பேசி சொல்லல. எந்த ஸ்டாரு? சூப்பர் ஸ்டார் சொல்லல. அவரு அப்படிதான் போராட்டம்னா சுடுகாடாயிரும் பாரு. அவரை நான் சொல்லல. ஸ்ரீதர் வேம்பு உட்பட நிறைய பேர் வந்து அந்த கருத்தை முன் வச்சாங்க, போராட்டங்களால எந்த பயனும் இல்லைன்னு. அப்பனா என்ன பயன் இருக்கு, என்ன தேவைங்கிறத மாணவர்கள் இன்னைக்கு புரிஞ்சு அதுல வந்து ஒரு வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஸோ அதனால உண்மையிலே ரியல் ஜனநாயகன்ஸ் அந்த மாணவர்கள் தான். வடகிழக்கு மாநிலங்கள்ல பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனால வெள்ளம் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி குஜராத்லயும் ஒரு பெருவெள்ளம், அகமதாபாத்லாம் கார் அடிச்சுக்கிட்டு போகுது. கிட்டத்தட்ட குஜராத்ல மட்டும் 38,000 பேர் இந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா வடகிழக்கு மாநிலங்கள்ல அஸ்ஸாம்ல மட்டுமே 60க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா 150க்கும் மேல வடகிழக்கு மாநிலங்கள்லேயே பலி எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த மழை வெள்ளத்துல இருந்து அவங்க எல்லாம் சீக்கிரம் மீண்டு வரணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் வந்து கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் சந்திக்க போறாரு ஆகஸ்ட் 3ஆம் தேதி. மேகதாது பத்தி 2 பேரும் பேச போறாங்கன்னு நம்ம நேத்தே ஷோல எல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, அப்படி போகக்கூடாது, போனா வந்து அது ஏதோ இரு அரசியல் கட்சிகளுக்கான பிரச்சனையோ இல்ல 2 மாநில பிரச்சனையெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டோட உரிமை அது. அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தினா நம்ம போராட்டம்லாம் மட்டுப்பட்டு போயிடும், நம்ம வந்து சட்ட ரீதியா தான் போராடணும், அரசியல் அழுத்தங்களை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் விவசாய சங்க தலைவர் PR பாண்டியனுமே வந்து விஜய் வந்து அங்க போகக்கூடாது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் கர்நாடகா போகக்கூடாது, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை வந்து எப்பவுமே வந்து சரியான முடிவை நோக்கி நகராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஆமா, இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. பட் 3ஆம் தேதி என்ன பண்ண போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா கர்நாடகா போறாரோ இல்லையோ, ஃப்ளோர் வந்து மேல மேல போறாராமா. எங்க நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள 10வது மாடிக்கு முதல்வரோட அலுவலகம் ஷிஃப்ட் ஆகுறதா சொல்றாங்க. ரொம்ப பரபரப்பா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆமா, அதாவது உயரத்துல இருந்தாதான் நீங்க PM ஆக முடியும்னு ராதன் பண்டிட் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால உயரத்துக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி கேரியரோட உச்சத்துல இருந்தாரு. கட்டடத்தோட உயரத்துக்கு வந்து போறாரு முதலமைச்சர் விஜய். ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு ராமதாஸோட 88வது பிறந்த நாள். அதுக்கு முதல்வர் விஜய் வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு. ராமதாஸ் ஒரு ஸ்வீட்டா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸ்வீட்டா இருக்காது உனக்கு? சமூக போராளி அவரு. அடுத்த தலைமுறை வந்துருச்சு இல்லையா, அதுக்காக பெரியவர்கள் இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கணும் இல்ல. அந்த மாதிரி சொல்ற. சரி, ஓகே. ஐயா வந்து மாம்பழத்தை எடுத்து அன்புமணி கையில கொடுத்திருக்காரு. அரசியல்ல இருந்து நான் விலகுறேன், இனிமே அரசியல் துறவரம் தான், அரசியல் பேச மாட்டேன், முழுக்க முழுக்க பாமகவை அன்புமணிக்கே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் அன்புமணி அப்பவே சொன்னாரு.
ஆமா, அதுக்கு வந்து நீச்சல் அடிக்கிறது என்ன, பிரஸ் மீட் கொடுக்கறது என்ன, கட்சி எனக்கு தான் சொன்னது என்ன, சொன்னது என்ன, கேஸ் இதெல்லாம் போட்டது என்ன, வாபஸ் வாங்கினது என்ன. ஆமா இதெல்லாம் பண்ணி தான் கடைசியில அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. இன்னைக்கு பிறந்த நாளைக்கு போய் ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காரு அன்புமணி. ஸோ அதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் டாஸ்மாக் நிர்வாகத்துல அந்த 10 ரூபா வாங்குறாங்க பாட்டிலுக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருந்துகிட்டு தானே இருக்குது. அது வந்து சில சென்னை மாதிரியான நகரங்கள்ல உள்ள எலைட்டுங்கிற அந்த உயர் ரக சரக்கு விற்கிற இடங்கள்ல மட்டும் 10 ரூபாய் வாங்குறது இல்ல, மற்ற எல்லா இடத்துலயும் வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. இப்ப டாஸ்மாக் நிர்வாகத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து அந்த 10 ரூபாய் யார் யார் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இடைநீக்கம் பண்ணுவோம்னு திரும்ப ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஏற்கனவே அமைச்சர் சொல்லியிருந்தாரு. அமைச்சர் சொன்னாலும் இப்ப அதிகாரப்பூர்வமா ஒரு அறிக்கை வந்திருக்கனாலயே அப்ப அமைச்சர் அதிகாரப்பூர்வமா சொல்லல. இல்ல மாறுமாங்கிறதெல்லாம் தெரியல. வாங்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க. ஒரு அறிக்கை திரும்ப வந்திருக்கு. இதுல வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் போராட்டம் நடத்திருக்காங்க தாவேகா அரசுக்கு எதிராக. என்னன்னா, நீங்க இவங்க வந்ததுல இருந்து வந்து நாங்க ஒரு மாமா மச்சானுக்கு 5 ரூபா கூட ஜிபேல அனுப்ப முடியல, ஊழலை ஒழிக்கிறோம். நாங்க என்ன ஊழல் ஜிபேல வாங்குற மாதிரி எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க, அதனால நாங்க சொந்தக்காரங்களுக்கு கூட பணம் அனுப்புறது வரதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. வேற என்ன பண்ணணுமா இப்போ? எங்களுக்கு வேணுங்க. இப்போ அமைச்சர்கள் வரும்போதெல்லாம் நாங்க அவங்களுக்கு வந்து கவனிக்கிறோம், நல்லா ஏற்பாடு பண்ணி அவங்களை வரவேற்கிறோம், அதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருங்கிற மாதிரி, அதாவது லஞ்சம் வாங்க விடுங்கிற மாதிரி கேட்டுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த போராட்டம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு போராட்டம் சிறப்பு. ஆளுநருடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே வந்து நாங்க ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா வந்து ஆளுநர் வரக்கூடிய நிகழ்ச்சிகள், அதாவது பட்டமளிப்புல வந்து 28ஆம் தேதி வரப்போகுது. அந்த பட்டமளிப்புக்கு ஆளுநரா அழைப்பு கொடுத்திருக்காங்க. சரி, ஆளுநர் வராராமா. அதனால வந்து முதல்ல வந்தே மாதரம், 2வது தேசிய கீதம், 3வது தமிழ்தாய் வாழ்த்து, நிகழ்ச்சி முடியும் போது நாங்க வந்து திரும்பி வந்தே மாதரம் பாடுவோம். ஆளுநருடைய புரோட்டோகாலை நாங்க அப்படிதான் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ, சரி சரி. ஏற்கனவே வந்து அது பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இப்ப வந்து அவர் பேட்டி கொடுத்து மசோதா தாக்கல் பண்ணியாச்சு. மசோதா வேற இருக்கிறதுனால பேசினா ஜெயில புடிச்சு போட்டுருவோங்கிற மாதிரி ஏதோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுக நாங்க போராடியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஜேபி கூடவா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதை பத்தி எதுவுமே, அப்படி ஒரு போராட்டம் நடக்கிறதே அவங்களுக்கு தெரியுமா தெரியலையா? ஆல்ரெடி அவங்க வேற ஒரு உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல சிஜேபி ப்ரொடெஸ்ட், நீட், அதெல்லாம் எந்த நிலைப்பாடுமே அவங்களுக்கு கிடையாது. ஓகே. சோ அவங்களையும் யாரும் கண்டுக்கல. மக்களுமே நீங்க எதுவும் சொல்லலாம். அதிமுக அமைச்சர்கள் யார்கிட்டயும் கேள்வி கேட்கலையே. சாரி, முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள். ஆமா, அவங்கள்ட்டெல்லாம் எதுவும் கேட்கல. அதனால அவங்கள அதை பத்தி போராடல. பழனி நில மோசடி நடந்து வீடியோ எல்லாம் நிறைய வந்துட்டே இருந்துச்சு. ஆர்பி உதயகுமார் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாரு வீடியோ எல்லாம். அவர் போடுவாரு, அதுல எல்லாம் அதை பத்தி பேசல. பட் பழனில நில மோசடி, அதுக்கு மட்டும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. வைகோக்கு ஒரு பாராட்டு வந்து கிடைச்சிருக்கு. யாரு கொடுத்திருக்கா? உயர் நீதிமன்றத்துல இருந்து கிடைச்சிருக்கு. என்னன்னா, அந்த சீமை கருவேல மரங்களை அகற்றணும் அப்படிங்கிற அவர் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அவர் நிறைய தமிழ்நாட்டுல அதெல்லாம் போய் பண்ணியிருக்காரு. சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை வந்து காலி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான போராட்டங்கள்ல இறங்கினவர் தான் வைகோ. அவர் தாக்கல் பண்ண மனுவில் தமிழ்நாடு அரசு ஏதாவது நிறுவனம் வந்து தன்னார்வலர்களா வந்து நாங்க சீமை கருவேல மரங்களை அகற்றுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள பர்மிஷன் கொடுத்துடணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. வைகோ மாதிரியானவர்களை பின்பற்றி இதை வந்து எல்லாரும் பண்ணணும், சீமை கருவேல மரங்களை அகற்றணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பாராட்டு மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சிறப்பு சிறப்பு. சென்னை கீழ்ப்பாக்கத்துல ஒரு சோகம் நடந்திருக்கு. சென்னை கீழ்ப்பாக்கத்துல சிறை கைதிகளுக்காக மனநல காப்பகம் வந்து ஒரு தனியா ஒரு இடத்துல இயங்கிட்டு இருக்கு. அங்க வந்து 2 கைதிகளுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை வந்து ஒரு கைதி அடிச்சு கொலை பண்ணிட்டாரு. ஸோ பாதிக்கப்பட்டவர் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. சிகிச்சை பலன் இல்லாமல் வெள்ளிக்கிழமை இறந்துட்டாரு. ஏற்கனவே அவர் அடிச்சவர், அதாவது யார் தாக்குனாரோ அவர் மேல கொலை குற்றப்பள்ளி தான் இருந்திருக்கு. இப்போ இதுவுமே கொலைப்பள்ளியா அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப கவனமா இருந்திருக்கணும். பட் அங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு ஒரு அரசு கட்டடத்துக்குள்ள இறந்து போயிருக்காங்கிறதே நமக்கு அதிர்ச்சியா தான் இருக்குது. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர் தனியா ஒரு ரூட் எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, செந்தில் பாலாஜி வந்து கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிட்டாரு. சரண்டர் ஆகி பிணைத்தொகையுமே கட்டிட்டாரு. சரண்டர் ஆயிட்டாரா? போய் பிணைத்தொகை கட்டுறதுக்கு சரண்டர் ஆயிட்டாரு. டெய்லி காவல் நிலையத்துல காலையிலும் மாலையும் வந்து சைன் பண்ண சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. அசோக்குமார் வந்து அவர் வந்து வேற ஒரு கேஸ் விஷயமா கரூர்ல இருக்கிற அப்படி அவர் திங்கட்கிழமை தான் வந்து பிணைத்தொகை கட்டுவாருன்ற தகவலும் சொல்றாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து என்னன்னா, எதுக்காகனா அந்த தாவேகா குதிரை பேரம் அதை ஒட்டி தான் செந்தில் பாலாஜி வந்து போயிருக்காரு. பார்ப்போம் அதுல அந்த வழக்குல அடுத்தடுத்து என்ன பண்றாங்க. இந்தியா உட்பட 16 நாடுகளுக்கு 10% வரி விதிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா.
அவர் திருந்த மாட்டாரா? திரும்ப டாரிஃப்க்கு வந்திருக்காரு. ஏன்னா Okay. அங்க இருந்து இறக்குமதி ஆகிற, இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு 10% வரி கட்டி தான் ஆகணும் அப்படின்றாங்க. Okay. ஸோ அது திரும்ப டாரிஃப் வர ஆரம்பிக்கிறாரா மெதுவா என்னங்கிறதெல்லாம் போக போக பார்க்கணும். ஒண்ணு இங்க இல்ல அங்க, ஒண்ணு ஆமா. போர் இல்லைன்னா டாரிஃப். டாரிஃப் 2 தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த போர் பத்தி பேசும்போது சவுதி வெர்சஸ் ஹவுதிங்கிற மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. ஹவுதி அப்படிங்கிறது ஏமன்ல இருக்கிற ஒரு ஆயுத போராளி குழு. அவங்க வந்து ஈரான் ஆதரவுல தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஹவுதி குழுவுக்கும் சவுதி நாட்டுக்கும் ஒரு சின்ன மோதல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது போர் ரேஞ்சுக்கு போகுமாங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, சவுதி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஹவுதிஸ் வந்து ரெட் சீல அந்த செங்கடல்ல வந்து எங்களோட கப்பலை வந்து அட்டாக் பண்ணதுனால நாங்க அவங்கள அட்டாக் பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ இது சொன்னதுனால மாறி மாறி 2 தரப்புமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவுமே ஒரு மிடில் ஈஸ்ட்ல ஒரு பதற்றமா இருக்கு. இந்த ஈரான் போருமே எப்போ முடியும்னு தெரியாத அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் உலகம் இருக்குது. When it is power shutdown today, ஃபேனு, மிக்சி, ஹீட்டர், டிவி, கிரைண்டர் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்களாம். அப்பா நம்மள ஒன்றும் பண்ண மாட்டாங்க பவர் ஷட்டவுன்னாலன்ட்டு. ஏன் திமிங்கலம் 4 காசு நம்ம கையில சேர்ந்ததும் அதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரியே கரெக்டா ஒரு தண்ட செலவு வருது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. மருத்துவமனையில எல்லா டெஸ்டும் செய்துவிட்டு ஒன்றுமில்லை என்றவுடன் செலவு செய்த அனைத்தும் நம் நிம்மதிக்கான விலை என்று அறிக. டெல்லி சமஸ்தானமே ஆடி போச்சு. ஆமா, கரப்பாம்பூச்சி போராட்டம் வெற்றி அதுக்கு போட்டிருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது யாருக்கு? அவங்களுக்கு மாணவர்களுக்கு தான் கொடுத்தாகணும். ஓகே, சிஜேபிக்கு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க போராடின எல்லா மாணவர்களுக்குமே விருது கொடுத்துடலாம். கண்டிப்பா. மோடி கவர்மெண்ட் டெல்லி சமஸ்தானம் ஆடி போச்சுன்னு பேசணும்ல, அந்த மாதிரி ஆட்டங்கண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கு வெற்றி கொடி ஏத்து அப்படிங்கிற அந்த விருதை வந்து கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.